மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது செல்வம். நேற்று நம்ம 6 மற்றும் 7ஆம் வகுப்பில் இருக்க நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பார்த்தோம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பில் இருக்க நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களை பார்க்கலாம். இதில் ஒன்றும் இல்லைங்க, வேதி மாற்றம் பார்த்தோம் இல்லையா? வேதி மாற்றத்தை என்னென்ன காரணிகள் பார்த்தோம்னா பாதிக்கும் அல்லது எதை சார்ந்திருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னென்ன காரணிகள் பார்க்கலாம். மொத்தம் பார்த்தோம்னா ஒரு 6 காரணிகள் கொடுத்துருக்காங்க. முதல் காரணி பார்த்தோம்னா இயல்பான நிலையில் சேர்தல், வினைபடு பொருள்களின் கரைசல், மின்சாரம், வெப்பம், ஒளி, வினைவேக மாற்றி. இதெல்லாம் பார்த்தோம்னா வேதி மாற்றத்தினை தீர்மானிக்கும் காரணிகள்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இயல்பான நிலையில் சேர்தல். இயல்பான நிலையில் சேர்தல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது ரெண்டு பார்த்தோம்னா ஒரே நிலையில் உள்ள பொருட்கள் சேர்றதுனால உருவாகக்கூடிய வேதி மாற்றம் தான் நம்ம இயல்பான நிலையில் சேர்தல் வேதி மாற்றம்னு சொல்கிறோம். சரிங்களா? உதாரணத்திற்கு பார்த்தோம்னா நம்ம தீக்குச்சியும் தீப்பெட்டி எடுத்து உரசுறோம் இல்லையா? அந்த தீக்குச்சி பார்த்தோன்னா திண்மநிலையில் இருக்கும், தீப்பெட்டியும் பார்த்தோம்னா திண்மநிலையில் இருக்கும். இது ரெண்டும் மோதிக்கும் போது நமக்கு என்ன ஏற்படுது? அங்கே ஒரு வேதிவினை நடைபெறுது. ஸோ அதை தான் நம்ம இயல்பான நிலையில் சேர்தல்னு சொல்கிறோம். சரிங்களா? அங்கே பாருங்கள், வினைபடு பொருட்கள் அவற்றின் இயல்பான நிலைகளான திண்மம், திரவம் மற்றும் வாயு நிலைகளிலிருந்து வினைபுரியுதிய இயல்பான நிலையில் சேர்தல்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காய்ந்த விறகுகள் பார்த்தோன்னா நெருப்போட தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுது? காட்டில் இருக்க ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடையும் மற்றும் புகையாக பார்த்தோன்னா வெளியிடுது. சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடை புகையாக வெளியிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தீக்குச்சி பார்த்தோன்னா அதனோட பக்கவாட்டில் உரசும் போது வேதிவினை நிகழ்ந்துன்னா நம்மளுக்கு நடக்குது, வெப்பம், ஒளி, புகை இதெல்லாம் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் சுட்ட சுண்ணாம்பு எடுத்துக்கிறோம், அதை நீரோட சேர்க்கும்போது என்ன ஆகுது? நமக்கு வெப்பமானது வெளியிடப்படும். சரிங்களா? நீற்று சுண்ணாம்பு உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா வினைபடு பொருட்களின் கரைசல். இதில் பார்த்தோம்னா ஒரு பால் கூட காஃபி நீரையோ, சரிங்களா, காஃபி வடி நீரையோ அல்லது காஃபி தூளையோ சேர்க்கும்போது நமக்கு அதனோட நிறம் பார்த்தோம்னா மாறுறதை நம்மளால் பார்க்க முடியும். டீ குடிக்கும்போது டீ போடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அங்கே பார்த்தோன்னா நிறமான மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னது? வேதி மாற்றம் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்னா சில்வர் நைட்ரேட் கரைசலில் பார்த்தோன்னா சோடியம் குளோரைட் கரைசலோட சேர்க்கும்போது நமக்கு என்ன நடக்கும்னா வேதிவினை நிகழ்ந்து வெண்மையான சில்வர் குளோரைடோட வீழ்பிடிவும் சோடியம் நைட்ரேட் கரைசலும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது பார்த்தோன்னா எதற்கு எடுத்துக்காட்டுனா வினைபடு பொருட்களினுடைய கரைசலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது மூன்றாவது காரணி பார்த்தோம்னா மின்சாரத்தின் மூலம் நிகழும் வேதி மாற்றம். சரிங்களா? அதாவது ஒரு சில வேதி மாற்றங்கள் நிகழ பார்த்தோன்னா மின்சார அவசியம் சொல்கிறாங்க. எந்த மாதிரி வேதி மாற்றம்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நமக்கு பார்த்தோன்னா சல்ஃபூரிக் அமிலத்துக்கு ஃபார்முலா தெரியும், H2SO4. சரிங்களா? அதாவது இந்த சல்ஃபூரிக் கரைசலோட பார்த்தோம்னா நம்ம இந்த கரைசல் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது என்ன நடக்கும்னா இந்த சல்ஃபூரிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பார்த்தோம்னா ஆவியாகி மேலே போயிடும். ஸோ இதை தான் பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரியான வேதி மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கு நமக்கு மின்சாரம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோடியம் குளோரைடோட அடர் கரைசல், இதை பிரைன் சொல்யூஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? பிரைன் எனப்படக்கூடிய அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது நமக்கு என்ன நடக்கும்னா சோடியம் ஹைட்ராக்சைடும், அது மட்டும் இல்லாமல் அது கூட என்னது குளோரினும் ஹைட்ரஜன் இந்த மாதிரியான வாயுக்கள் பார்த்தோம்னா இதிலிருந்து வெளியேதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது அப்போது ஒரு சில வேதி மாற்றங்கள் நடைபெற நமக்கு கண்டிப்பாக என்ன அவசியம்னு சொல்லியிருக்காங்க? மின்சாரமானது அவசியம். ஸோ இந்த குளோரின் முறை பார்த்தோம்னா பெரும்பாலும் தொழிற்சாலைகளில் தயாரிக்க இந்த முறை தான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து பார்த்தோன்னா ஒரு சில வேதிவினைகள் நடக்க நமக்கு என்ன தேவைன்னு சொல்லலாம்? மின்சாரமானது தேவைன்னு சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின்னாற்பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலிசிஸ் என்ற சொல் மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானியால் 19ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மைக்கேல் ஃபாரடே தான் பார்த்தோம்னா எலக்ட்ரோலிசிஸ் அப்படிங்கிறத ஒரு முறையை அறிமுகப்படுத்தினார். அதனுடைய தமிழ் பெயர் என்னென்னா மின்னாற்பகுத்தல். சரிங்களா? எலக்ட்ரான் அப்படின்னா மின்சாரம்னோ, லைசிஸ் அப்படின்னா நமக்கு பகுத்தல் அப்படின்னு பொருள். சரிங்களா? இதை மட்டும் பார்த்துக்குங்க, இதில் போதுமானது. அடுத்தது நான்காவது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா வெப்பம் மூலம் நிகழும் வேதிவினைகள். வெப்பத்தின் மூலமாக என்ன வேதிவினை நிகழும்னா நமக்கு அன்றாட வாழ்வில் பார்க்குறது என்னது? டெய்லி பார்த்தோம்னா வீட்டில் சமையல் செய்வோம் இல்லையா? அந்த சமையல் செய்யும் போது அதில் காய்கறிகள் சமைக்கப்படக்கூடியது கூட பார்த்தோம்னா ஒரு வேதிவினைன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம அதை வெப்பப்படுத்தி தான் பார்த்தோம்னா அங்கே சமையல் செய்வோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒரு சில வேதிவினைகள் நடக்க நமக்கு வெப்பமும் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலைகள் பார்த்தோன்னா சுண்ணாம்பு பாறைகளை வெப்பப்படுத்தி நமக்கு சுட்ட சுண்ணாம்பும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான வேதிவினைகளை நம்மளால் வெப்பத்தை பயன்படுத்தி தான் நிகழ்த்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தகைய வினைகள் பார்த்தோன்னா வெப்ப வேதிவினைகள் அல்லது வெப்ப சிதைவு வினைகள்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பார்த்தோன்னா வெப்பத்தை அது பார்த்தோம்னா எடுத்துக்குது. ஸோ அப்போ இங்கே வெப்பமானது தேவைப்படுது. வெப்ப தேவைப்படுற மாதிரியான வினைகளில் நம்ம என்ன சொல்லுவோம்?
வெப்ப சிதைவு வினைன்னு சொல்லுவோம். சரிங்களா, முன்ன என்ன வெப்ப ஏற்பு வினைன்னு பார்த்துருப்போங்களா. ஸோ அந்த மாதிரியான வெப்ப ஏற்பு, இங்கே வெப்பத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வினை நிகழ்ந்தோம்னா அது வந்து வெப்ப ஏற்பு வினை அல்லது வெப்ப சிதைவு வினைன்னு சொல்லலாம். அடுத்து இந்த உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருங்கள். சுண்ணாம்புக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு, சிமெண்ட் இதுக்கான மூலப்பொருளாக வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா சுண்ணாம்புக்கல்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது நீற்று சுண்ணாம்பு தயாரிக்கவோ இல்லை சிமெண்ட் தயாரிக்கவோ இல்லது சுட்ட சுண்ணாம்பு தயாரிக்கவோ நமக்கு என்ன தேவைப்படும்? சுண்ணாம்புக்கல் பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கை தான். இது வந்து பார்த்தோன்னா எப்படி நடக்கும்? நமக்கு ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தாவரங்கள் வந்து சூரிய ஒளியோட முன்னிலையில் வந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு ஸ்டார்ச் தயாரிக்கிற நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோன்னா சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடுக்கும் நீருக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா ஒரு வேதிவினை தூண்டி அதன் மூலமாக நமக்கு ஸ்டார்ச் வந்து உற்பத்தி பண்ணுது. சரிங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஒளிச்சேர்க்கை வினை நம்ம முழு வினையை முன்னாடியே பார்த்துருக்கோம். இதை வந்து பார்த்தோன்னா ஒளி வேதி வினைகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த மாதிரியான ஒளி மூலமாக நடக்கக்கூடிய வேதி வினைகளை நம்ம ஒளி வேதி வினைகள்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருங்கள். சூரியனிடமிருந்து வரும் புறஊதா கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து மூலக்கூறு ஆக்சிஜனையும் அணு ஆக்சிஜனையும் உருவாக்குகின்றன. இந்த அணு ஆக்சிஜன் மீண்டும் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணைந்து ஓசோனை உருவாக்குகிறது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, சூரியனிலிருந்து வரக்கூடிய புறஊதா கதிர்கள் என்ன பண்ணணும்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய O3 வந்து பார்த்தோன்னா என்னவா மாற்றுமா? O2வாகவும் ப்ளஸ் ஓவாவும் மாற்றுமா. திரும்ப இந்த O2வும் ஓவும் சேர்ந்து நமக்கு வளிமண்டலத்தில் O3 மாறும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த O3 தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஓசோன் சொல்லி முன்னாடியே நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தோன்னா அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தோம்னா வினைவேக மாற்றி. சரிங்களா, வினைவேக மாற்றி அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். என்ன சொல்லியிருப்போம்? வினைவேக மாற்றிங்களோட பயன் என்ன? அது வந்து பார்த்தோன்னா வினையில் ஈடுபடாது, ஆனால் அது வந்து வினையினுடைய வேகத்தை மாற்றும். அதனால தான் அது வினை வேக மாற்றின்னு சொல்கிறோம். சரிங்களா, கேட்டலிஸ்ட்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் வினை வேக மாற்றி. இதில் வந்து பார்த்தோன்னா எது மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்க. ஹேபர் முறையில் வந்து பார்த்தோன்னா அமோனியா தயாரித்தல் வந்து உலோகம் வந்து உலோக இரும்பு. சரிங்களா, உலோக இரும்பு வந்து வினைவேக மாற்றியாக நம்ம செயல்படுது. ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணும்? அது வினையினுடைய வேகத்தை அதிகப்படுத்தி அமோனியா தயாரித்தலுடைய வேகத்தை அதிகப்படுத்தும். பெரும்பாலான யூரியா தயாரிக்கிற முறையில் வந்து பார்த்தோன்னா இந்த முறையை தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோங்கன்னா வனஸ்பதி நெய் தயாரித்தலில் வந்து நமக்கு வினைவேக மாற்றியை எது பயன்படுதுன்னா நிக்கல் பயன்படுது. சரிங்களா, நல்லா ஞாபகிங்க. ஹேபர் அமோனியா தயாரித்தலில் வந்து உலோக இரும்பு நமக்கு வினைவேக மாற்றியாக பயன்படுது. அதே மாதிரி வனஸ்பதி நெய் தயாரித்தலில் நமக்கு வினைவேக மாற்றியாக பயன்படக்கூடியது நிக்கல். சரிங்களா, இதுதான் கொஸ்டினாக கேட்பாங்க. அடுத்து உங்களுக்கு தெரியும் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்சைம்கள் மற்றும் ஈஸ்ட்டுகள் உயிரி வினைவேக மாற்றுகள் எனப்படுகின்றன. ஏன்னா என்சைம்கள் ஈஸ்ட்டுகள்லாம் என்ன பண்ணுது? நமக்கு வேதி வினைகளில் அதிகமான பங்குகள் வகிக்குது. சரிங்களா, அந்த மாதிரியான என்சைம்களை வந்து நம்ம உயிரி வினைவேக மாற்றுகள்னு சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தோம்னா வேதிவினை நடைபெறுவதற்கான காரணிகள் வந்து பார்த்தோம். சரிங்களா, அதாவது ஒரு நல்ல வேதிவினை நிகழ்வதற்கான என்னென்ன காரணிகள் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா உயிரியல் விளைவுகள். சரிங்களா, அதனுடைய விளைவுகளை வந்து பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வந்து உயிரியல் விளைவுகளை பார்க்க போகிறோம். ஏன்னா உயிரிகளால் வேதியியல் மாற்றத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன விளைவுன்னு பார்த்தோம்னா துர்நாற்றம், நிறமாற்றம், ஊட்டச்சத்து இழப்பு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நடக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா நம்ம அதனுடைய தரம் குறையுது. சரிங்களா, இந்த வேதிவினைகள் மூலமாக வந்து அதனுடைய உணவினோட தரம் வந்து குறையுது. ஏன்னா இப்போ நாளாக என்ன ஆகும்? உணவு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி சமைச்ச உணவு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா துர்நாற்றம் அடையும் முதல்ல. அதுக்கப்புறம் நிறமாற்றம், ஊட்டச்சத்து இழப்பு இதெல்லாம் வந்து வரிசையாக வந்து ஒன்று ஒன்றா நடக்கும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முட்டை அழுகும் பொழுது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது. சரிங்களா, முட்டை வந்து பார்த்தோன்னா அழுகும் போகும்போது அதில் வந்து என்ன வாயு வந்து உருவாகுதான்? ஹைட்ரஜன் சல்ஃபைடு. சரிங்களா, H2Sன்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் சல்ஃபைடு உருவாகிறதுனால தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த துர்நாற்றமானது வீசுகிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா காய்கறிகள், பழங்கள், நுண்ணுயிரிகள் வந்து பார்த்தோன்னா இதனால் கெட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, காய்கறிகள், பழங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நுண்ணுயிரிகளால் கெட்டு போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உயிரியல் மாற்றங்கள். அடுத்து வேறு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மீன் இறைச்சி துர்நாற்றம் அடைத்தல். சரிங்களா, அதாவது நாளாக வந்து பார்த்தோம்னா மீன் இறைச்சியில் வந்து பார்த்தோம்னா துர்நாற்றம் அடையும். ஏன்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களை வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜனேற்ற வினைக்கு வந்து பார்த்தோம்னா உட்படும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தோம்னா இங்கே துர்நாற்றம் அடைதல் நிகழ்வு நடைபெறுது. இதை தான் நம்ம ஊசி போதல்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது நறுக்கிய ஆப்பிள்கள் மற்றும் காய்கறிகள் வந்து பார்த்தோம்னா பழுப்பு நிறமாதல். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்பிளை வந்து நறுக்கி வச்சோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது? அது மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு மெல்லிய ஏடு மாதிரி அது பழுப்பு நிறத்தில் மாறிடும். இதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா உயிரியல் வினைகள் தான் சொல்கிறாங்க. என்னென்னு பாருங்கள்.
ஆப்பிள்களும் வேறு சில பழங்களும் நறுக்கி வைத்த பிறகு காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் ஏற்படும் வேதிவினையால் பழுப்பு நிறமடைகின்றன. இந்நிகழ்வு பழுப்பதல் எனப்படும். ஆப்பிள் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் செல்கள் பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ், சரிங்களா, பாலிஃபினால் ஆக்சிடேஸ், இது என்சைம் ரொம்ப முக்கியங்க. பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் என்ற என்சைம் கொண்டுள்ளன. இவை ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது பழங்களில் உள்ள ஃபீனாலிக் சேர்மங்களை மெலனின் எனப்படும் பழுப்பு நிறமிகளாக மாறச் செய்கின்றன. அதாவது என்னென்னா, இந்த நிறமி, சரிங்களா, இந்த என்சைம் இது பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து பார்த்தோம்னா அந்த காற்றோட தொடர்பு கொண்டு நமக்கு ஃபீனாலிக் சேர்மங்களான மெலனின் அப்படிங்கிற பழுப்பு நிறமிகளை வந்து பார்த்தோம்னா மாறிச்சுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதனால தான் வந்து நமக்கு ஆப்பிள் ஆனது வந்து பார்த்தோம்னா என்னவா மாறுது, பழுப்பு நிறமாக மாறுது. இந்த மாதிரி என்சைம் ஞாபகம் வச்சுக்கிங்க. என்னதுன்னா ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ், சரிங்களா, பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் தான் வந்து பார்த்தோம்னா எதற்கு காரணம், ஆப்பிளானது பழுப்பு நிறங்களாக மாறதுக்கு காரணம். ஏன்னா அது வந்து அதன் மேலே வந்து மெலனின்கிற ஒரு நிறமியை உண்டாக்க செஞ்சிடும். இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா உயிரியல் விளைவுகளை பார்த்தோம். அடுத்தது என்னது, சுற்றுச்சூழல் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தோன்னா காற்று மாசுபாடு. காற்று மாசுபாடை பற்றி நமக்கு தெரியும். எதனால் மேக்ஸிமம் காற்று வந்து மாசுபடுது, வாகனங்களால் மாசுபடுது. அந்த வாகனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற புகையால் தான். அந்த புகை வெளியேறதுக்கு காரணம் என்னது, அது வந்து ஒரு வேதி மாற்றத்திற்கான நிகழ்வு தான். சரிங்களா, உதாரணத்திற்கு வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பெட்ரோல் வந்து பார்த்தோம்னா எரிஞ்சு தான் நமக்கு என்னவா மாறுது, புகையை வந்து வெளியே வருது. ஸோ அதை வந்து காற்று மாசுபடுத்துது. பொதுவாக காற்று மாசுபாடை வந்து பொதுவாக மாசுபாடை வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா காற்று, நீர் மற்றும் நில மாசுபாடுன்னு சொல்லி 3ஆக பிரிச்சுருவாங்க. சரிங்களா, அதில் வந்து பார்த்தோம்னா எது எது மாசுபடுத்துன்னு சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். காற்று மாசுபடுதல், சரிங்களா, எது மாசுபடுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடுகள், நைட்ரஜன் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், மீத்தேன், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா காற்று மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள். அதனுடைய விளைவாக நமக்கு என்ன விளைவு என்ன இருக்கும், அமிலமலை, புவி வெப்பமயமாதல், சுவாச கோளாறுகள், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா காற்று மாசுபாடால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அதுக்கு அடுத்தது நீர் மாசுபாடு. நீர் மாசுபாடால் நமக்கு என்ன நடக்கும், வேதிப்பொருட்களை கொண்ட கழிவு நீர், டிடர்ஜென்ட்டுகள், கச்சா எண்ணெய், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மாசுதலை ஏற்படுத்தக்கூடிய விளைபொருட்கள். சரிங்களா, அதாவது வேதிப்பொருட்கள்னு சொல்லுவோம். இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னென்னு பார்த்தோம்னா நீரோட தரம் குறையும், தோல் நோய்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நில மாசுபாடு. நில மாசுபாடால் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா யூரியா உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நில மாசுபாடு ஏற்படுத்தக்கூடியது. அதனுடைய விளைவுகள் என்னென்னு பார்த்தோன்னா நிலம் கெட்டு போதல், புற்றுநோய், சுவாச நோய்கள், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதனுடைய விளைவுகள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது துருப்பிடித்தல். துருப்பிடித்தல் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், இரும்போட வந்து பார்த்தோன்னா நீர் ஆக்சிஜன் இணைந்து நமக்கு நிகழக்கூடிய வேதிவினை. ஸோ அதனால் என்ன விளைபொருள் உருவாகும்னு பார்த்தோம், பெரஸ் ஆக்சைடு உருவாகுதல். இதை தான் வந்து நம்ம துருப்பிடித்தல்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, இதனால் வந்து நிறைய பணியில் வந்து பார்த்தோம்னா வெள்ளி பொருளோட வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுற வந்து வெள்ளி பொருள்லாம் வந்து காற்றோட தொடர்பு கொள்ளும்போது அது வந்து என்னவா மாறிடுது, கருமையாக வந்து பார்த்தோன்னா மாறிடுது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தாமிரத்தை பகுதி பொருளாக கொண்ட பித்தளை பாத்திரங்கள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா வளிமண்டலத்தோட தொடர்பு கொள்ளும்போது அது வந்து பச்சை நிறத்தில் மாறிடுது. ஒன்றும் இல்லைங்க, வெள்ளி வந்து பார்த்தோன்னா என்னவா மாறிடுது, சில்வர்னு சொல்லுவோமா, ஏஜி. சரிங்களா, சில்வர் வந்து பார்த்தோம்னா காற்றோட தொடர்பு கொள்ளும்போது நமக்கு அது வந்து பார்த்தோம்னா பிளாக்காக மாறிடுது. இதுவே வந்து பார்த்தோம்னா பித்தளை வந்து நமக்கு காற்றோட தொடர்பு கொள்ளும்போது அது வந்து பச்சை நிற படலத்தை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா அதனுடைய தன்மை வந்து மாறுபட்டுருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா வெப்பம், ஒளி மற்றும் ஒளி அழுத்தம் உருவாதல். சரிங்களா, இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வெப்பம் உருவாதல். வெப்பம் உருவாதல் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது, சுண்ணாம்பு வந்து சுட்ட சுண்ணாம்பு வந்து பார்த்தோன்னா நீரை சேர்க்கும் போது வந்து பார்த்தோன்னா இது என்ன ஆகும், கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறுதுன்னு பார்ப்போம். அப்போ வந்து பார்த்தோன்னா வெப்பமானது வெளியிடப்படும். சரிங்களா, இதை தான் வந்து நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், வெப்ப உமிழ் வினைன்னு சொல்லி ஒரு வினையில் பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வெப்பம் வந்து அந்த வினை நகரும்போது உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஒளி உருவாதல். ஒளி உருவாதல் என்னது, இதுவும் பார்த்துருக்கோம். என்னது, மெக்னீசியம் நடாவை நம்ம இது எரிக்கும் போது நமக்கு என்ன உருவாகும்னு சொல்லி பார்த்துருப்போம், வெண்மை நிற சாம்பல் உருவாகும்னு பார்த்துருப்போம். அது எரியும் போது நமக்கு எப்படி இருக்கும், கண்ணை வந்து பார்த்தோம்னா கூச செய்யக்கூடிய அளவுக்கான ஒளி வந்து பார்த்தோன்னா உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அங்கே வெப்பமும் உருவாகும். நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம் இது மாதிரியான நிகழ்வு எங்கே பார்த்துருப்போம், நம்ம பட்டாசு அடிக்கும் போது வந்து பார்த்தோன்னா என்ன நடக்கும், அதிகப்படியான ஒளியும் வந்து பார்த்தோன்னா உண்டாகும். சரிங்களா,
ஒரு ஒளிங்கிறது சவுண்டு, இன்னொரு ஒளிங்கிறது லைட்டு. சரிங்களா? அடுத்தது ஒளி உருவாதல். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பட்டாசு வந்து பார்த்தோம்னா ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒளி உருவாதலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா பட்டாசு தான் சொல்லலாம். ஏன்னா அதை 10 வருஷம் வரும்போது என்னது டப்புன்னு வந்து பார்த்தோன்னா வெளிச்சம் வந்து நமக்கு வேதியியல் மாற்றத்தால் வந்து ஒளியை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிங்க், மெக்னீசியம் போன்ற சில உலோகங்கள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரியும் பொழுது ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுகின்றன. இந்த ஹைட்ரஜன் வாயு வந்து பார்த்தோம்னா எளிதில் தீப்பிடிக்கக்கூடியதால் அது வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து பாப்புங்கிற ஒளியை வந்து பார்த்தோம்னா தரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு தீப்பிடிக்கக்கூடிய வாயு. இது வந்து பார்த்தோம்னா காற்றோட இணைஞ்சு வந்து பார்த்தோம்னா நமக்கு பாப் அப்படிங்கிற ஒரு ஒளியை தருது. சரிங்களா? இது கூட கொஸ்டினாக கேட்பாங்க. என்னது பாப் என்ற ஒளியை தரக்கூடிய தனிமை எதுன்னு கேட்டோம்னா என்னது ஹைட்ரஜன். சரிங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா அழுத்தம் உருவாதல். இது ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு பலூனில் வந்து பார்த்தோன்னா காற்று நிறைய நிரப்பி அதை அழுத்தும் போது என்ன ஆகுது, வெடிச்சிருதுங்களா? ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அழுத்தம் அதிகரிக்கும் போது வந்து பார்த்தோம்னா அங்கேயும் வந்து ஒரு வேதிநிலைகள் வந்து என்ன நடக்குது நமக்கு, அதனால் வந்து பார்த்தோன்னா ஒளி உருவாகுன்னு சொல்லியிருக்காங்க. அழுத்தத்தின் காரணமாக வந்து பார்த்தோன்னா அது வெடிச்சிருது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா வெடிகுண்டு, பட்டாசு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெடிக்கிறது காரணம் என்னென்னா அங்கே அதிகப்படியான அழுத்தம் வந்து ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எனவே வந்து பார்த்தோன்னா அங்கே அதிக அளவு ஒளியானது ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த படம் வந்து பார்த்தோம்னா இதோட முடிஞ்சுது. சரிங்களா? ரொம்ப சிறிய படம் தான், அதுவும் இல்லாமல் எளிமையான படம் தான். முன்ன படித்த படத்தில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய காரணிகளையும் விளைவுகளை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரே ஒரு மாற்றத்திற்கான காரணிகளையும் விளைவுகளை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் நம்ம அடுத்த படத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.